விஜய் டிவி சீரியல் நடிகைக்கு பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ள நிச்சயதார்த்தம். குவியும் வாழ்த்துக்கள். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீ நான் காதல் சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்து வரும் நடிகை தனுஷிக் என்பவருக்கு தான் சில நாட்களுக்கு முன்னர் நிச்சயதார்த்தம் முடிந்துள்ளது. இது குறித்த புகைப்படங்கள் வெளியாகி வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் அனைத்து சீரியல்களுக்குமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விஜய் டிவியில் துவங்கப்பட்ட சீரியல் தான் நீ நான் காதல். ரொமான்டிக் டிராமா ஜானரில் ஒளிபரப்பாகி வந்த இந்த சீரியல் இஸ் பியார் கோ கியானா தூன் என்கின்ற ஹிந்தி சீரியலில் தமிழ் ரீமேக்காக ஒளிபரப்பாகி வருகிறது. ஏற்கனவே இந்த ஹிந்தி சீரியல் தமிழ் டப் செய்யப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து தற்பொழுது முழுக்க முழுக்க தமிழில் ரீமேக்கும் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சீரியலை ராஜன் சுந்தரம் என்பவர் இயக்கி வரும் நிலையில் பிரேம் ஜேக்கப் கதாநாயகனாகவும் வர்ஷினி சுரேஷ் கதாநாயகியாகவும் நடித்து வருகின்றனர். மேலும் விஜே தனுஷிக், விஜயகுமார், அஸ்விதா ஸ்ரீதாஸ் மற்றும் சங்கரேஷ் குமார் மற்றும் நவீன் முரளிதரன், ஷீலா, தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்து வருகின்றனர். இந்த நிலையில் விறுவிறுப்பான கதைகளத்தோடு ஒருவாய்ப்பாகி வரும் இந்த சீரியலில் எப்போது அபி ராகவ் ஒன்று சேர்வார்கள் என்பதை ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. இந்த சீரியலில் ராகவின் அக்காவாக அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் தான் விஜய் தனுஷிக் விஜயகுமார். இவருக்கு தான் இப்போது காதலருடன் நிச்சயதார்த்தமும் முடிந்துள்ளது. இது குறித்த புகைப்படங்கள் தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இந்த சீரியலில் ஹீரோ ஹீரோயினுக்கு அடுத்தபடியாக அஞ்சலி கதாபாத்திரம் தான் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இவருடைய கணவர் தான் தற்பொழுது ஹீரோயின் அபியை எப்படியும் அடைந்தே தீர வேண்டும் என சபதம் போட்டு ராகவ் மற்றும் அபியை பிரிப்பதில் மும்முரம் காட்டி வருகிறார். இந்த சீரியலில் கர்ப்பிணியாக இருக்கும் தனுஷிக் ஒரு விஜயவாக இருந்து தன்னுடைய கெரியரை துவங்கியவர். எனவே இவருக்கு தற்பொழுது ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.